நான்வெஜ் லவர்ஸ் எல்லாம் ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க. ஆமாங்க, இது உங்களுக்கான ரெசிபி கனவா மீன், அதான் ஸ்குவிட் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது தாங்க தேவையான பொருட்கள். இந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஈஸி ரெசிபி, பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இங்கிலீஷ்லேயும் கேப்ஷன் தரேன். அடுப்பில் ஒரு பேனை வச்சு சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், 2 பட்டை, 1/4 டீஸ்பூன் மிளகும், கொஞ்சோண்டு கசகசா சேர்த்து வறுத்து ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து சிறுசாக வெட்டி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கழுவி வச்சுருக்கிற கனவா மீன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச பவுடரையும் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இது வேகணும். வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் ஒரு 50 ml தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 7லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் மேலே துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் மேலே தூவிட்டோன்னா டேஸ்டியான கனவா மீன் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ், vlogs அண்ட் கண்டென்ட்ஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.